அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த துலாம் ராசிக்கு பல்வேறு துன்பங்கள், மனக்குறைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நலத்துல பாதிப்புகள் அப்பப்போது. இந்த துன்பத்திலும் ஒரு இன்பம் போல இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கடன் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கடனை தீக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் சில பேருக்கு ஏற்படும். உடல்நல தொந்தரவு பெருசா இல்லாம நிம்மதியா இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதியிலிருந்து உண்டு. அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதம் நினைச்சதை நடத்துவீங்க. அதே போல கிடைச்சதுலயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உங்களுக்கு ஒரு என்ன கிடைச்சாலையும் ஒரு மன வருத்தம், பிள்ளைகள் பற்றிய கவலைகள்லாம் இருக்கு இல்லையா? பிள்ளைகள் பற்றிய கவலைகள்ல ஓரளவுக்கு பெருசா பாதிப்பு இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த சூரியனை பொறுத்தவரையிலும் 11ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்துல, உங்க ராசிக்கு 10ஆம் பாவகத்துல மாதத்தோட முதல் 15 நாள் இருக்கும். புதனும் 10ஆம் பாவகத்துல இருக்கு. தொழில் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா மதிப்பு மரியாதை இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற பலன் கிடைக்கும். சில பேருக்கு பெரிய அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இல்லாம கூட இருக்கும். 10ல சூரியன் இருக்கும்போது பொதுவாகவே ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது நீண்ட நாளா ஒரு பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்க, ஊதிய உயர்வு எதிர்பார்க்குறீங்க, அல்லது ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட் வேலையில் இருப்பவர்களுக்கு குறிப்பா சொல்ல போனாக்க ஒரு நல்ல ஃபேவரபிள் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கான செய்தி போன்றவை இந்த காலகட்டத்தில் வரும். சில பேருக்கெல்லாம் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாயிருக்கும். இந்த வக்கரம் பெற்றவர்கள் கோச்சாரத்திலையும் சனி 6ஆம் இடத்துல இருந்து வக்கரமாயிருக்கு இல்லையா? வேகம் எடுக்கும் வாழ்க்கை. பொறுமையா இருந்தவங்க கூட பாத்தீங்கன்னாக்க இப்ப எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு இறங்கி சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய காலகட்டம். அந்த வகையில வேலை இல்லாதவர்கள், இதுவரையிலும் வேலைக்கு போகல அப்படின்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு பிரைவேட் வேலையாவது கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க. அதே சமயத்துல 6ஆம் இடத்துல சனி இருந்து வக்கரமாகும் போது நோய் பெருசா பாதிப்பு இல்லை, கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை. அதனால அதுவுமே பாசிட்டிவ் தான். வழக்குகள் இருக்கீங்க அப்படின்னாக அந்த வழக்குகளில் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அல்லது சாதகமாகவாது செல்லும் வழக்கு. உங்க ஜாதகத்தின்படி சனி உங்க ஜாதகத்துல வக்கரமா இருந்தா ரொம்பவே பாசிட்டிவ் தான். வக்கரம் ஆகல ஆனா எனக்கு ஒரு நல்ல கிரகத்தோட தசா புக்தி நடக்குதுனாலையும் பாசிட்டிவ் தான். நம்ம ஜாதகத்தின்படி அட்டமாதிபதியோட தசை அல்லது 6ஆம் அதிபதியோட தசை நடந்தாதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாதவர்களுக்கெல்லாம் பெனிஃபிட் தான் இந்த காலகட்டம். சொல்ல போனாக துலாம் ராசிக்கு முக்கியமா வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகள், ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பொதுவாகவே இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் ராசிக்கு 12ல 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதத்திலையும் தாம்பத்திய வாழ்க்கையில பெரிதாக மகிழ்ச்சி இல்லாம தான் இருக்கும். அதே போல சில பேருக்கெல்லாம் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட இருக்கும். ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியா தூங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருந்து 7க்குரியவன் இருக்கும்போது திருமண முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் தடைகள் இருக்கும். 9ஆம் பாவகத்துல சுக்கிரன் குரு சேர்க்கை என்பது எதையும் கடுமையாக முயற்சி செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். கடுமையா முயற்சி செஞ்சு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு அதுல சக்சஸும் பண்ணுவீங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பாக்குறாரு 9ஆம் பாவகத்திலிருந்து, சுக்கிரனும் பாக்குது. அந்த வகையில சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, ஒரு எஃபோர்ட் போடுவீங்க, கொஞ்சம் ஆக்டிவா இருப்பீங்க, நடை உடை பாவனைகளை மாத்திக்குவீங்க, தோற்ற பொலிவில் அக்கறை காட்டுவீங்க. சோ ஒரு புதிதாய் மலரும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். ஒரு வேற ஆங்கிள் வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படின்னு திட்டமிடுவீங்க. அதாவது வாழ்க்கையில ஒரு வருத்தம், ஒரு சோகம் இப்படியே இருந்தா கூட இனிமேல் நாம ஏன் வருத்தப்படணும், ஏன் சோகப்படணும், நம்ம வாழ்றோம், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு வாழ பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான திட்டவட்டமான எண்ணங்கள் வரும். அதனால உங்களுடைய அந்த கடந்த கால சோக நினைவுகளை மாத்திக்கிட்டு புதிதாய் பிறந்தோம் என்று நீங்க பல விஷயங்களை சாதிக்க போறீங்க, சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. அதனாலதான் சொன்ன வேகம் எடுக்கும் வாழ்க்கை அப்படின்னு. ராசிக்கு 12ல செவ்வாய் இருந்தாக குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நெகட்டிவ் தான். தொழில் வாழ்க்கை பெட்டரா இருக்கு. சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, உடல்நலத்துல பெரிய தொந்தரவு இருக்குமானா இருக்காது, பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, ஹாப்பியா இருக்க போறீங்க. ஒரு டிராவல் போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும்.
அது ஒரு நீண்ட தூர பயணமா இருக்கலாம் அல்லது சிறு தூர பயணமாக இருக்கலாம். சில பேருக்கு மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் 11ஆம் பாவகத்துக்கு வந்துடும். பிள்ளைகளால இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும், அல்லது பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் போன்றவை கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு உண்டு. அல்லது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது, அதனால ஆதாயம் அடைகிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில ஆட்சி பெறுறதுனால பொதுவாகவே லாபங்கள் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதலான ஆர்டர்கள் வரலாம், அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். அதன் மூலம் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். அதே போல விரயஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு சொத்து, வீடு, வாகனம் சம்பந்தமான செலவுகள், வாகனத்தில் செலவுகள், பழுது, இந்த மாதிரி செலவுகள் ஆகலாம். சில பேருக்கு புதிய வாகனம் வாங்குறது, சில பேருக்கு வீடு மாற்றம் அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு போன்றவையும் சில பேருக்கு இந்த காலகட்டத்திலும் உண்டு. கடன் வாங்கியாவது வாங்குவீங்க, அது சுப கடனாக இருக்கும். ஆனா கடனுடைய அழுத்தம் இந்த மாதத்துல இல்லை. கடனுக்கு கொஞ்சமாவது ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய மாதம். அதே போல ராகு பகவானை பொறுத்தவரை ராசிக்கு 5ஆம் பாவகத்திலையும் கேது ராசிக்கு 11ஆம் பாவகத்திலையும் இருக்கு. இந்த கேது சூரியன் சேர்க்கை 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பாக்கியத்திற்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அதுல சாதகமான அம்சங்கள் இருக்கு. அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையில 11ஆம் பாவகத்துல சூரியன் கேது இணைவால பிள்ளைகளின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். மேலும் லாபமற்ற விஷயத்திலையும் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் சில நண்பர்களால சில மன வருத்தங்கள், சில பேரால கூட்டாளிகளால சில மன வருத்தங்கள், கூட்டு தொழில் செய்றீங்கன்னாக்க அதுல பண நஷ்டம், அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்ட பணம் வராம இருக்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே போல சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் போகும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 5ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால 5க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த வகையில குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதே போல புத்திரபாக்கியம் கிடைக்கிறது. 5ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். எதையும் புத்தியால் வெல்லக்கூடிய மாதம். இந்த 9ஆம் பாவகம் தான் முக்கியம். 9ஆம் அதிபதி 10ல இருக்கிறாரு மாதம் ஃபுல்லாவே. 9ஆம் பாவகத்துல இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால தொலைதூர பயணங்கள்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதே போல பூர்வீக சொத்து அல்லது சொத்து சம்பந்தமான விஷயங்கள நல்ல முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எட்டப்படும். அதெல்லாம் பாசிட்டிவ் தான். சுக்கிரன் 9ல் இருக்கிறதுனால இந்த துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கு. சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பொதுவாகவே கணவன் மனைவி உறவு நிலை கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு தான் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும். சில பேருக்கு புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமா ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அல்லது இருக்கிற வேலையிலேயே ஒரு பதவி உயர்வோ டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. வருமானம் நல்லாவே இருக்கும், செலவுகளும் இருக்கும். பல கஷ்டத்திலையும் ஒரு சில லாபங்களை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கும். பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதற்கேற்ற ரெகக்னிஷன் கிடைக்கலன்ற வருத்தம் இல்லாம இருப்பீங்க. ஒர்க் பண்ற அளவுக்கு வருமானமும் அதே சமயத்துல ரெகக்னிஷனும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. உடல்நல தொந்தரவுகள் இல்லாம இருப்பீங்க. அதே போல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருந்து வந்த கவலைகள் பெரிதாக இல்லை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வேலையை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் பெட்டராகவே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அல்லது ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவர் வகையில செலவுகள் ஆகும். வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவு அல்லது அவருடன் கருத்து வேறுபாடு போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கே இருக்கும். பிரச்சனை கிடையாது. கடன் இருந்தாலும் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. புதிய கடன் வாங்கி வண்டி வாங்குறது, சொத்து வாங்குறது போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும். விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், தொலைதூர பயணங்கள்லாம் ஆதாயத்தை கொடுக்கும். பிரச்சனை கிடையாது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் உண்டு. புதிய ஆர்டர்கள் வரும். அதன் மூலம் வருமானங்கள் வரும். கூடுதல் பணிச்சுமையால கூடுதல் பணத்தையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு நிலை அல்லது வாழ்க்கை துணைவரின் ஹெல்த் இந்த விஷயத்துல கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஒரு மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும். மற்றபடி சுவாதி நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க தெளிவாக திட்டமிடுவீங்க.
அதே போல ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படக்கூடிய மாதம் தான், வேகம் எடுக்கும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் சிறப்பாகவே படிப்பீங்க. உடலான விஷயத்துல பெரிய தொந்தரவு இல்லை, அதனால படிப்பில் மந்தத்தன்மை இல்லை, ஆவரேஜா படிக்கக்கூடிய தன்மை இல்லை, சிறப்பாகவே படிப்பீங்க. அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு அரசு தேர்வு எழுதியிருக்கீங்க அல்லது தேர்வு எழுத போறீங்கன்னா கூட உங்க ஜாதகத்துல சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று, அதே போல உங்க லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி வலுப்பெற்று அல்லது நல்ல ஸ்தான பலத்தில் இருந்து சுபகிரக பார்வையில், குரு போன்ற சுபகிரகத்தின் பார்வையில் சூரியன் இருக்கு அல்லது லக்னாதிபதி இருக்கு, லக்னம் இருக்குன்னாக அரசு பணிக்கான பிராப்தங்கள் உண்டு. அந்த பிராப்தம் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கோச்சாரத்திலையும் சூரியன் ஆட்சி பெறார் இல்லையா, அதனால வேலை வாய்ப்பு கிடைக்கும், அரசு பணிக்கான முயற்சிகள்ல வெற்றி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாதவங்க உங்களுடைய பிராப்தம் என்ன, உங்களுடைய கர்மா என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன் வழியில போங்க, அப்போ கண்டிப்பா சக்சஸ் உண்டு. நமக்கு ஒரு கர்மா இல்லை, ஒரு பிராப்தம் இல்லை, அதை தேடிக்கிட்டு இருக்கும் போது மற்றவங்க போறாங்கன்றதுக்காக நாமளும் பின்னாடியே போகும்போது அது பிரயோஜனம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன எழுதி வச்சிருக்காங்க, நம்ம என்ன செஞ்சா சக்சஸ் ஆகும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க வாழ்க்கையில ஈஸியா சக்சஸ் ஆகலாம். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலில் இருப்பவர்கள் சிறப்பாக இருப்பார்கள்னா, குறிப்பா வாக்கால் பழிக்கக்கூடிய தொழிலில் இருப்பவர்கள், மருந்து, பார்மா, மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், இந்த கமிஷன், ஜவுளித்துறை, விவசாயம் சார்ந்த துறை, நீர் சம்பந்தமான தொழில், உணவு தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், வக்கீல், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. மீடியா சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் துறைகளில் இருப்பவர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள், பயணங்கள் அல்லது வேலை மாறுதல் ஏற்படும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூட சில பேருக்குலாம் இடமாற்றம், பயணங்கள் அல்லது பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு, இது மாதிரி ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கக்கூடிய வாய்ப்பு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு உண்டு. அரசியல்வாதியாக இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கக்கூடிய மாதம் தான். ஸோ ஒரு திடீர்னு ஃபோக்கஸ் ஆவீங்க, அரசியல்வாதியா இருக்கிறீங்கன்னா கட்சியிலேயோ அல்லது அரசாங்கத்தாலேயோ ஃபோக்கஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, முன்னேற்றங்கள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை சொன்னோம்னாக்க உங்க வாழ்க்கை வேகம் எடுக்குது, வேகம் எடுக்கும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சா சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, நீங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு எப்பயுமே செய்யலாம். துலாம் ராசியில பிறந்தவங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு முடிஞ்சா ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். ஸ்ரீரங்கத்துல படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்திலேயே சன்னதி இருக்கு, சக்கரத்தாழ்வார் சன்னதி, சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா மதுரை பக்கங்கிறவங்க திருமோங்கூர்ன்ற இடத்துல பாத்தீங்கன்னாக்க அங்கேயும் ரங்கநாதர், படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் இருக்கு, சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் சேர்ந்து காட்சியளிக்கக்கூடிய ஸ்தலம் இருக்கு. அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செஞ்சுட்டு அந்த பிரகாரத்தை ஒரு 12 முறை சுத்திட்டு வர்றதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே போல கும்பகோணத்துல கூட பாத்தீங்கன்னா சக்கரபாணி ஆலயம், அங்கேயுமே சக்கரத்தாழ்வார் இருக்கு, சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யறது நல்லது. நான் சொன்ன இந்த கோவில்லாம் சிறப்பான கோவில்கள், போயிட்டு முடிஞ்சா போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லயே வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில் 6 to 7 காலையில நீங்க சுக்கிர காயத்ரி மந்திரம் சொல்லி மகாலட்சுமியை வீட்லயே வழிபாடு செய்யுங்க. படுத்திருக்க ரங்கநாதர் போட்டோ வச்சிருந்தீங்கன்னாக்க அதை வச்சு வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் ஏற்படும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.